யாருக்கு நாம் வாக்களிப்பது? கடந்த சில ஆண்டுகளாகவே உலகம் முழுவதும் அசுர வேகத்தில் தொழில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. மனிதர்களுக்கு மாற்றாக செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் பயன்படுத்தி வருகின்றோம். மனிதர்கள் தங்கள் உடல் உழைப்பை குறைத்துக் கொள்ளவும் ஆடம்பரமாக வாழவும் பல இயந்திரங்களை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வருகின்றோம். இருப்பினும் ஒரு சில முக்கிய செயல்களை இன்றும் நாம் நமது கைகளை கொண்டே செய்து வருகின்றோம். ஏன் நாம் அறுவை சிகிச்சையை ஒரு செயற்கை நுண்ணறிவு ரோபோவை வைத்து செய்ய தயங்குகிறோம்? ஏன் நம் இராணுவ வீரர்களுக்கு மாற்றாக செயற்கை நுண்ணறிவு ரோபோக்களை பயன்படுத்த மறுக்கின்றோம்? ஏனென்றால் அது எந்த நேரத்திலும் நமக்கே பாதகமாக அமைந்துவிடும் என்பதே ஆகும். மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த மின்னணு இயந்திரத்தையும் நம் கண்களுக்கு புலப்படாத மின்காந்த அலைகள் மூலமாக ஊடுருவ முடியும். இதுவே அனைத்து விஞ்ஞானிகளின் கருத்து. அப்படி இருக்கையில் நம் நாட்டின் தலையெழுத்தையே தீர்மானிக்கும் பொறுப்பை ஒரு மின்னணு இயந்திரத்திடம் கொடுப்பது சரிதானா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் எனும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை நம் நாட்டில் 1982ஆம் ஆண்டு கேரள மாநிலம் பரவூர் தொகுதி இடைத்தேர்தலில் முதல் முறையாக பயன்படுத்தினர். EMP என்னும் மின்காந்த அலைகளின் மூலமாக எல்லாவித மின்னணு இயந்திரங்களையும் கட்டுப்படுத்தவோ செயலிழக்கவோ வைக்க முடியும். அதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அடங்கும். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக 2010ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சுலபமாக ஊடுருவ முடியும் என்று நிரூபித்து காட்டியுள்ளனர். ஆக மின்னணு இயந்திரங்களை பல வழிகளிலும் நம் கண்களுக்கு தெரியாத மின்காந்த அலைகளின் மூலமாகவும் தீய சக்திகளால் கட்டுப்படுத்த இயலும் என்பதை பலரும் நிறுவியுள்ளனர். அந்த வகையில் கைபேசி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் அதிகார வர்க்கம் மோசடி செய்ய வாய்ப்புள்ளது அல்லவா? அதாவது ஒரு சாதாரண கைபேசியில் உள்ள மின்னணு தொழில்நுட்ப சாதனத்தை இந்த இயந்திரத்திலும் பொருத்தி இருக்கலாம் அல்லவா? அவ்வாறு பொருத்தி இருந்தால் எப்படி எந்த ஒரு இணையதள வசதியும் இல்லாமல் கைபேசியின் மூலம் இருவருக்கிடையே தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோமோ, அதே போல வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள தகவல்களை அதிகார வர்க்கம் படிக்கவோ திருத்தவோ வாய்ப்புள்ளது அல்லவா? இன்றைய காலகட்டத்தில் சிறிய கடன் அட்டை அளவில் ஒரு கணினியை உருவாக்க முடியும். ஆம், ராஸ்பெரி பை, ஆர்ம் ப்ராசஸர் போன்றவைகள் ஒரு சிறிய கடன் அட்டை அளவில் தான் இருக்கும். ஆனால் ஒரு கணினியின் ஆற்றல் அவைகளுக்கு உள்ளது. இவ்வாறு இருக்கையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இது போன்ற மர்ம சிப்களையும் செயலிகளையும் பொருத்தி அதை கொண்டு அதிகார வர்க்கம் தேர்தலின் முடிவுகளை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளதல்லவா? இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தால் தேர்தலில் வெற்றி பெறும் வியூகம் வகுக்கும் அதிகார வர்க்கம் அந்த முடிவுகளை மக்கள் சந்தேகிக்காத வண்ணம் மக்களை உளவியல் ரீதியாக தயார்படுத்தி விடுவார்கள். செயற்கையான தீவிரவாத தாக்குதல்களை உருவாக்கியும் தேர்தலுக்கு முன்பே பொய் கருத்து கணிப்பு போன்றவற்றை ஊடகங்களின் மூலம் மக்களின் ஆழ்மனதில் பதித்தும் உணர்ச்சிகளை தூண்டியும் அதிகார வர்க்கத்தின் வெற்றியை நாம் சந்தேகிக்காத வண்ணம் நம்மை உளவியல் ரீதியாக தயார்படுத்தி விடுவார்கள். இதற்கான தீர்வாக வாக்குச்சீட்டு தேர்தல் முறைக்கு திரும்புவதே ஒரே வழி. உலகெங்கும் வாக்குச்சீட்டு முறையில்தான் தேர்தல்கள் பெரும்பாலும் நடைபெறுகின்றன. இப்போது கண்காணிப்பு கருவிகள் வந்துவிட்டதால் அத்தகைய பாதுகாப்பான தேர்தல்களை நடத்துவது மிகவும் எளிது. நெதர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது உள்ள நம்பிக்கையின்மையை பற்றி மக்கள் அனைவரும் கேள்வி எழுப்பியதால் தான் அந்த நாடுகளில் மின்னணு வாக்கு இயந்திரம் தடை செய்யப்பட்டது. எனவே மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும். தேர்தல் நடக்கும் அனைத்து மையங்களிலும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட வேண்டும். அவற்றின் காட்சிகள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும். கேபிள்கள் மூலமாக அந்தந்த பகுதிகளுக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும். வாக்குப்பதிவு நடந்த உடனேயே அந்தந்த வாக்குச்சாவடிகளிலேயே கண்காணிப்பு கருவிகளின் முன்பாக வாக்கு எண்ணிக்கையும் வெளிப்படையாக நிகழ்த்தி வாக்கு எண்ணும் நேரடி காட்சிகளையும் மக்களுக்கு பகிர வேண்டும். உண்மையான சனநாயகத்தை கட்டமைக்க சிறந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வாக்குச்சீட்டு வாக்குமுறையே சிறந்த வழி. அது நிகழும் வரை இந்திய தேர்தல்களை நாம் நம்ப இயலாது. இப்போது சொல்லுங்கள், இந்த நம்பகத்தன்மையற்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக யாருக்கு வாக்களித்து என்ன பயன்?
அதிகார வர்க்கம் தீர்மானிக்கும் சக்திகள் தானே வெல்வார்கள். நமக்கு பணவிரயம் மட்டும்தானே ஏற்படும். நன்றி, வணக்கம்.